சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடந்தமை சுடரே திரைவரா மண்ணும் அமுதத்தின் கடலே திருப்பெரும் துறை உரை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று என்னமை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறை ஞான சம்பந்தர் நிழல்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தால் போற்றி செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருளகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தெம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமானின் பெரும் கருணையினால் உண்மை விளக்கம் என்ற குழுமத்தில் நாம் மனவாசகம் கடந்தார் அருளி செய்த அந்த அருட்பெரும் கொடைகளை சிந்தித்து உய்வடையும் பெரும்பேறு பெற்றிருக்கின்றோம். அந்த நிலையில் இன்று உட்கருவிகள் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்களை பற்றி சிந்திப்பதற்கு அடியேனை ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருமான் அடிநாயேனை கருவியாக கொண்டு பொருள் சொல்லி அருள வேண்டும் என்று அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு அவ்வாறு கருணையை அருளி கொண்டிருக்கும் இறைவனின் திருவடித்தாமரைகளையும் குருநாதரின் திருவடித்தாமரைகளையும் அடிநாயேனை இச்சென்னரில் ஆற்றுப்படுத்தி வருகின்ற ஆசிரிய பெருமக்களின் திருவடித்தாமரைகளையும் அடியார் பெருமக்களின் திருவடித்தாமரைகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உட்கருவிகள் நமக்கு இன்றைய சிந்தனையில் 16வது பாடல். இந்த உட்கருவிகளோடு சேர்த்து மொத்தம் 24 கருவிகள் இன்று சிந்தனை செய்து நிறைவு செஞ்சிருப்போம். இந்த 24ம் ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லக்கூடியது. நாம் முதல்ல உட்கருவியை சிந்தித்து பின்பு நேற்றைய சிந்தனை என்ன, நாளைய சிந்தனை என்ன என்பதை மீண்டும் ஒரு முறை தெளிந்து கொள்ளலாம். மனவாசகம் கடந்தார் அந்த கரணங்களை சொல்ல வரும்பொழுது ஞான நிலையில் நின்று ஆனந்தத்தை துய்க்கும் அந்த ஆர்வத்தோடு தன்னை நோக்கி வினாக்களை வைத்த மாணவனை சொல்லுகின்றார். உட்கருவிகளை முறையாக சொல்லுகின்றோம்னர். அதை உற்று கேட்பாய் கேட்டுக்கொள்வாய் என்று சொல்லுகின்றார். அந்த கரணம் அடைவே உரைக்க கேள் அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தை இவை பற்றியது நிச்சயித்து பல்கால் எழுந்து இருந்து அங்கு உற்றது சிந்திக்கும் உணர். மாணவனே, அந்தகரணம் என்று சொல்லக்கூடிய உட்கருவிகளை முறையாக சொல்லுகின்றேன், கேட்டுக்கொள். அந்த என்பது அவை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனம். மனம் என்ன செய்யும்? மனம் பற்றியது.
மனம் ஓடி பற்றக்கூடிய தன்மையுடையது. ஓடி பற்றும், எதுவாக இருந்தாலும் மனம் பற்றும். நாம இங்க தான் இருப்போம், மனம் எங்க வேணாலும் போய் எதை வேணாலும் பற்றி கொண்டிருக்கும். அப்ப மனம் என்ற ஒரு கருவி, புத்தி என்ற ஒரு கருவி, அகங்காரம் என்ற ஒரு கருவி, சித்தம் என்ற ஒரு கருவி ஆக 4 கருவிகள் உட்கருவிகள் என்று சொல்லப்படுகின்றது. இல்ல கருணையோடு பெருமான் முதலாக நமக்கு பிறப்பினை கொடுத்து அருள் செய்வார். நம்ம எல்லாருக்குமே வந்த வினாவாகத்தான் இருக்கும். தொடக்க நிலையில இருக்கிறவங்களுக்கு முதல்ல வரக்கூடிய வினாவாக இருக்கும். என்ன வினா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வினைக்கு ஈடாகத்தான் இறைவன் உடம்பினை நமக்கு கொடுத்து அருள் செய்கின்றார், ஒரு கைவிளக்கு போல கொடுக்கின்றார் அப்படின்னு சொல்றீங்களே, முதலாக உயிர் பிறப்புக்கே வாராத நிலையில் அந்த இருளில் மூழ்கி கிடந்த பொழுது எடுத்து பிறவிக்கு அனுப்புறப்போ அது எந்த வினையும் செய்து இருக்காதே. ஏன்? அப்ப தன்னுடைய நினைவே அற்று தான் துன்பத்தை தான் துய்க்கின்றோம் என்ற நிலையே அறியாமல் கிடக்கின்றது அந்த உயிர். அது என்ன செஞ்சிட முடியும்? அது ஏது வினை? அப்படிப்பட்ட நிலையில் அது எப்படி முதலாக சாமி பிறவிக்கு கொண்டு வந்தார்? அப்ப அதுகிட்ட வினையே கிடையாது. அப்படி கொண்டுட்டு வரும்பொழுதும் ஏன் வெவ்வேறாக படைக்கின்றார்? ஒன்ன போல படைச்சிருக்கலாம்ல. முத பிறவி அவர் தானே கொடுக்கிறாரு. அப்படி முத அவர் பிறவி கொடுக்கும் போது ஏன் பாரபட்சம் போல ஒருவரை மனிதனாகவும் ஒருவரை ஊர்வனாகவும் பரப்பனமாகவும் நடப்பனமாகவும் தாவரமாகவும் மரமாகவும் சரி இப்படி ஏன் படைக்கின்றார் அப்படிங்கிற வினா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வினா. ஏன்னா ஒரு சில வினாக்களுக்கு விடை தெரிந்தால் மட்டுமே நம்மளுடைய அந்த அறிவு ஒத்துக்கொள்ளும், இல்லாட்டி ஒத்துக்காது, அங்க இடிக்குமாங்க. அப்ப சைவ சித்தாந்தத்தில் எல்லாத்துக்குமே விடை இருக்குங்க. நமக்கு இதுக்கு போற்றி பக்ரோடை என்ற நூல்ல அருமையா விடை சொல்லியிருப்பாங்க உமாபதி சிவனர். நம்ம சுருக்கமா இப்ப சிந்தனைக்கு வச்சுக்கோம், நம்ம இதை சிந்திக்க வேண்டி இருக்கிறதால. முதலாக ஆணவ இருளில் கடந்த அந்த உயிரை பெருமான் அருள் நோக்கம் செய்தார். அப்படி அருள் நோக்கம் செய்ய 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 தான் எவ்வளவு அருள் நோக்கம் பெற்றுக்கொண்டதோ அந்த அருள் நோக்கம் பெற்றுக்கொண்ட அந்த உயிரை பிறப்புக்கு கொண்டு வரார். பிறப்புக்கு கொண்டுட்டு வரும்போது முதல்ல இந்த அன்னமய கோஷத்தை கூட்டிடுறதில்ல சாமி. அன்னமய கோஷம் என்று சொல்லக்கூடிய தூள சரீரம், பரு உடம்பு, கண்ணுக்கு தெரிகிற உடம்பு, இந்த உடம்பை கொடுத்துறது கிடையாது. முதல்ல மாயை சரீரம் தான் கூட்டுவார். மாயை என்ற சரீரம், காரண சரீரம், ஆனந்தமய கோஷம், இன்ப உடம்பு அப்படின்னு பேர் அதுக்கு. இன்பத்தை தூய்க்கின்ற உடம்பு. அப்படி ஒரு சட்டையை கூட்டுவார், அந்த உடம்பை கொடுத்தார். அடுத்து இன்னொரு சட்டை கொடுப்பார், இன்னொரு உடம்பு. அதுக்கு பேரு கஞ்சுக சரீரம், விஞ்ஞானமய கோஷம் என்று பொருள். இந்த உடம்பை தான் புருடன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் புருடன் தனித்து கிடையாது, நம்ம பின்னாடி இப்ப பார்க்க போறோம் புருட தத்துவம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த கஞ்சுக சரீரத்துல சாமி, காலம், நியதி, கலை, வித்தை, அரகம் இது 5ஐயும் கூட்டுறார். இந்த 5ஐயும் கூட்டின 5 தத்துவத்தை கூட்டின உடனே இது 5 சேர்ற நேரத்துக்கு தான் அதுக்கு புருடன் பேர், தனித்தனியா கிடையாது. இந்த 5 சேர்றதுதான் புருடன் என்று பெயர். அப்ப 2வது உடம்பு கொடுத்தாச்சு. இதுக்கு விஞ்ஞானமய கோஷம், அறி உடம்பு அப்படின்னு பேர். 3வதா ஒரு சட்டை கொடுப்பார் உடம்பு, அதுக்கு பேரு குணசரீரம் என்று பெயர். மனோமய கோஷம் என்று சொல்லப்படும், அதி சூக்கும தேகம் என்று சொல்லப்படும். இந்த குணசரீரத்துல என்ன தத்துவம் கூட்டினா சித்தம் என்று சொல்லக்கூடிய, இன்று நாம் சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா இறைவன் திருவருள் கருணையால், உட்கருவிகள்ல சித்தம் என்ற அந்த கரணத்துல ஒண்ணு இங்க கூட்டிடுறார். இது வரைக்கும் அந்த உயிர்ட்ட எந்த மாற்றமுமே இருக்காதுங்க குணசரீரம் வர வரைக்கும். அதனால இது 3க்கும் பேர் என்னன்னா பரசரீரம் என்று பெயர். காரண சரீரம், கஞ்சுக சரீரம், குணசரீரம் என்று சொல்லக்கூடிய இது 3க்கும் பரசரீரம் என்று பெயர். இப்ப 4வதாக ஒரு உடம்பு கொடுப்பார்.
அதுக்கு பேரு சூக்கும சரீரம் என்று பெயர். பிராணமய கோஷம் என்று சொல்லுவாங்க, புரியட்ட காயம் என்று சொல்லுவாங்க. ஏதான் அவையார் பிராட்டி சொல்லுவாங்க, புரியட்ட காயம் தெரியட்டு நிலையும்பாங்க. அம்மாவுக்கு அதை உணர்ந்தாங்களாம், அம்மா புலப்பட உணர்த்தினாராம் சாமி. அப்ப இந்த சூக்கும சரீரம் நமக்கு கொடுக்கும் போதுதான் புலன் 5 நமக்கு கொடுக்கின்றார். நாம புலனை ஏற்கனவே சிந்தனை செய்திருக்கோம் உண்மை விளக்கத்துல. இதுல இருக்கக்கூடிய அடியார்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கணும் புலன் என்றால் என்ன, புலன் எத்தனை, அது என்னென்ன அப்படிங்கிறது. ஐம்புலன் என்பது ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம். இதை தன்மாத்திரை என்றும் சொல்லுவார்கள். இது 5. இன்னைக்கு நாம் சிந்தித்து உய்வடைந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா உட்கருவிகள். இதுல 3, ஏன் சித்தம் மேல போயிடுச்சு, குணசரீரத்துக்கு போயிடுச்சு. இதுல 3, அதுல மனம், புத்தி, அகங்காரம். இது 3ஐயும் இங்க கூட்டுவார் சாமி. இதை கூட்டும் பொழுதுதான் மனம் என்ற உட்கருவியை கூட்டியவுடனே அது பலவாறு சிந்தனை செய்யும் அந்த உயிர். அப்படி அது சிந்தித்ததற்கு தக்கவாறு அதற்கு பெருமான் தூல உடலை கொடுத்து அருள் செய்வான். மனம் எதை சிந்தனை செய்ததோ, மனங்கிற கருவி சும்மா இருக்கவே இருக்காதுங்க. நீங்க வேணா நீங்க இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சும்மா உங்களை அப்படியே பரிசோதனை செஞ்சு பாருங்களேன். ஒரு நொடி பொழுது கூட மனம் சிந்தனை செய்யாது இருக்கவே இருக்காதுங்க. ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டே இருக்கும். இல்லைங்க எனக்கு எதுவுமே இல்லை, அப்படியே வெற்றிடமா அமைதியா இருக்கேன் அப்படின்னா நீங்க பெரிய ஞானிங்க. பேசா அனுபூதி பெற்றவர்கள். பேசான்னா வாயால மட்டும் பேசாது இல்லைங்க, மனம் கூட அமைதியா இருக்கும். அந்த நிலையை பெருமான் கொடுத்து அருள் செய்யணும். எப்ப அவன் நினைச்சா மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். அப்ப இந்த மனம் என்ற கருவி எதை நினைக்கின்றதோ, அந்த உயிர் எதை நினைத்ததோ அதுக்கு தக்கவாறு 1 நாளா, 1.5 நாளா, 1 மணி நேரமா, அல்லது 1 மாத காலமா, 1 வருடமா, 2 வருடமா, 60 வருடமா, 1000 வருடமா அப்படிங்கிறலாம் அது எவ்வளவு நினைத்ததோ அதுக்கு தக்கவாறு தான் அதற்கு முதலாக உடம்பை பெருமான் கொடுத்து அருள் செய்கின்றான். பெருமான் போல ஒரு நீதியாளன் யாருமே கிடையாது. பாரபட்சம் என்பதே அவன் அகராதியில் கிடையவே கிடையாது. நீங்கள் ஏற்றினாலும் போற்றினாலும் தூற்றினாலும் விதி என்னவோ அதை சரியாக செய்து கொண்டே இருப்பான். அப்ப போற்றுதலும் ஏற்றுதலும் பலனை தாராதா அப்படின்னு நம்ம நினைப்போம். கண்டிப்பாக தரும். நம்ம அருளாளர்களுடைய திருவாக்குது. எப்படி அப்படின்னா, உங்களுடைய வினையை நீங்கள் திருமுறைகளை கொண்டு அவன் திருவடிக்கு அன்பு செலுத்தி தேய்த்து கொள்ளலாம், குறைத்து கொள்ளலாம், இல்லாமலும் செய்யலாம். நீங்க எவ்வளவு பெருமானிடத்து நம்பிக்கையோடு அன்பு செலுத்துகின்றீர்களோ அவ்வளவு, எவ்வளவு நன்னடத்தையோடு நடந்துக்கிறீங்களோ அவ்வளவு. ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே. ஒருவன் குற்றவாளியாயாச்சு, நீதித்துறை அவனுக்கு இத்தனை ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிச்சாச்சு. இப்ப அவர் தண்டனை அனுபவிக்க வந்துட்டார். நாம எல்லாருமே சிறை கைதிகள் தான். நல்லா நினைவுல வச்சுக்கணும். நீங்க இன்பத்தை அனுபவிச்சாலும் சரி, துன்பத்தை அனுபவித்தாலும் சரி, ஆக இங்கே வரக்கூடிய உயிர்கள் எல்லாமே சிறை கைதிகள் தான். இப்ப உள்ளார போயாச்சு. எப்படி என்ன இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு பாதுகாப்பாக காவலன் நிற்பான், துன்பத்தை அனுபவிக்கிறவங்க அவன் தப்பிச்சு போக கூடாதுன்னு காவலர் இருப்பான். ஆக காவல் இருக்கிறாங்க. இருவருமே காவலில் தான் வைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனாலதான் சாமிங்க இன்பத்தையும் துன்பத்தையும் கலந்து கொடுத்து பக்குவத்தை கொடுக்கிறார் நமக்கு. இப்ப போயாச்சு, அந்த குற்றவாளி உள்ளார இருக்கிறார். ஆனா உள்ளார போனதுக்கு அப்புறம் தான் செய்த தவறுகளை நினைந்து திருந்தி நல் ஒழுக்கத்தோடு வாழத் தொடங்குகின்றான் அந்த குற்றவாளி. அந்த நல்ல ஒழுக்கத்தோடு வாழத் தொடங்கும் பொழுது ஒரு நல்ல சுதந்திர நாளோ அல்லது குடியரசு தின நாளோ வரும்பொழுது ஒரு பட்டியல் எடுப்பாங்கங்க.
நல்லொழுக்கத்தோடு ஏன் சிறைக்கு செல்லுவதே அவனை திருத்த வேண்டும் என்பதற்காக தான். திருந்தியாச்சு, அப்புறம் ஏன் அவன் சிறைச்சாலையில இருக்கணும்? இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவனுடைய நன்னடத்தை காரணமாக விதித்த கால அளவு இருந்த பொழுது கூட அவனை விடுதலை செய்து விடுவார்கள். இதாங்க உலகிலேயே இந்த கருணை இருக்கிறது என்றால், கருணையே வடிவமாக இருக்கக்கூடிய நம் சிவபெருமானுக்கு இருக்காதா? சிலரெல்லாம் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள் எல்லாமே இன்னைக்கு சொல்றாங்க வினை என்பது உண்டு, அதை அனுபவித்தே தீர வேண்டும் தீர வேண்டும் தீர வேண்டும் என்று. அறியாமையின் காரணமாக தான் அவர்களும் சொல்கின்றார்கள். அவர்கள்லாம் நன்றா ஒரு பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும். வினை தீரும் 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 என்று நம்ம அருளாளர்கள் பாடி வைத்திருப்பது பொய்யா? கிடையவே கிடையாதுங்க. நீங்க முழு நம்பிக்கையோடு நம்மளுடைய வினை தீரும் என்று முழு நம்பிக்கையோடு நீங்கள் பதிகத்தை படியுங்கள், நிச்சயம் வினை தீர்ந்தே தீரும். அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஆக முதலாக நமக்கு இறைவன் அந்த உடம்பை எப்படி கொடுத்தாருன்னா, இந்த மனம் ஓடி பற்றியதால், அதற்காக தான் இங்க வந்தோம். ஆக மனம் என்ற கருவியானது பற்றும், சென்று பற்றும், உடனே போய் பற்றுங்க, நேரங்காலெல்லாம் ஆகாது. அடுத்தது புத்தி, அறிவு. இந்த அறிவு ஒன்றை நிச்சயிக்கும், ஒரு பொருள் இதுதான் என்று உறுதி செய்ய நிச்சயிக்கும். இந்த அகங்காரம் என்ற அந்த உட்கருவி என்ன செய்யும்னா, பலமுறை ஊக்கம் கொண்டு எழுந்து பலமுறையும் இதை உறுதி செய்தே தீருவேன், இதை முடிப்பேன். நம்மெல்லாம் அடியார்கள்லாம் நினைவுல வச்சுக்கணும், இதை இன்னைக்கு முடிச்சே தீருவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உணர்வுனா, நமக்கு உட்கருவில அகங்காரம் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்ப இதுவரைக்கும் நாம அது வேறு நாம் வேறு அல்ல என்ற உண்மை தெரியாம இருந்தோம். இப்ப உண்மை விளக்கம் சிந்திக்கிறதால நீங்க ஒவ்வொரு செயலும் நடைபெறும் போது நீங்க சிந்தனை செய்து கொள்ளலாம், இதை நான் முடித்தே தீருவேன் என்ற அந்த எண்ணம் உங்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு அகங்கார தத்துவம் வேலை செய்யுது அப்படின்னு நீங்க யோசிக்கலாங்க, முடிவுக்கு வந்துக்கலாம். ஏதேனும் ஒரு பொருளை அப்படி பார்த்தோன்னே பட்டிருந்தா மனத்தத்துவம் வேலை செய்யுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொருளை நிச்சயம் செய்றீங்க இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க புத்தி தத்துவம் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சித்தம், உற்ற பொருளை சிந்திக்கும். ஏதேனும் சிந்தனையில இருக்கீங்க அப்படின்னா அங்க சித்தம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இப்படி நீங்க தெளிவு பெற்று விட்டீர்கள் என்றால், தெளிவு பெற்று இருக்கிறீர்கள் என்றால், நீங்க மனத்தத்துவம் வேலை செய்யும் போதே அதை கட்டுப்பாட்டு கொண்டு வந்துருவீங்க. மனம் இதை சிந்திக்கின்றது, உடனே புத்தி சொல்லுவோம் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லி அப்புறம் இதை தள்ளணுமா இல்லது கொல்லணுமா அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடும் புத்தி. ஆக தத்துவம் தெரிந்த அடியார் பெருமக்கள், தத்துவம் வேறு உயிராகிய நாம் வேறு, இந்த ஐம்புல வேடர் கூட்டத்துல வந்து சிக்கிட்டு கிடக்கும், இது நாம் அல்ல என்ற தெளிவை பெற்றுவிட்டாலே போதும், நீங்கள் வணங்குகின்ற சிவபெருமான் உங்களுக்கு குருநாதனாக வந்தே தீருவான், உடனே வந்து தீருவான். இந்த உண்மை விளங்கி போச்சுன்னா, விளங்கி இருந்துச்சுன்னா ஏன் அதை போக விடுவான? அப்ப வந்து அஞ்செழுத்தை உங்களுக்கு உபதேசம் செய்வார். நீங்கள் அன்போடு வழிபாடு செய்ய செய்ய தீக்கை நிலைகள் உயர்ந்து உங்க உயிர் மேல் நோக்கி உய்வடைய பயணம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஒரு நாள் நீங்கள் முழுமையான அன்பில் தன்னை மறந்து அப்படியே நம் தேகம் மறந்து திருவருளாய் நின்று சிவ போகம் அனுபவிக்கும். தன்னுடைய உடம்பு நாம எல்லாத்தையும் மறந்துடுவோம், திருவருளாவே நிற்கும் அந்த உயிர் ஒரு நாளைக்கு. அப்படியே திருவருளாக நின்று சிவபோகத்தை நுகரும், அதுதான் பேரானந்த நிலை. இது உடனே வந்துருமாங்க, அப்பனா அந்த உடம்ப விட்டுட்டு உடனே நான் போயிடுவேனா அப்படின்லாம் யாரும் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் அவ்வளவு சாதாரணமா வர்றது கிடையாதுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க இப்படி எல்லாம் பூசை பண்ணா உடனே போயிடுவோமோ அப்படின்லாம், அதெல்லாம் உடனே கிடைக்கக்கூடிய இது இல்லைங்க. சாமி பார்க்கணும், அவர் அருள் செய்யணும்,
நீங்கள் அதுக்கு அந்த அளவுக்கு தகுதி பெறணும். இவ்வளோ வேலை இருக்குது. நாங்களும் தான் நினைக்கிறோம் ஒவ்வொரு நாளும் பூசை பண்ணும்போது, பெருமானே என்னைக்கு சாமி பேரானந்தம் தருவீங்க. அப்பப்போ கொஞ்சம் கொடுத்துட்டு போயிடுறாரு. நிலையான பேரானந்தம் என்பது நாம் முழுமையாக அதற்குன்னு சாமி இன்னாரை இன்னதை செய்ய வேண்டும் என்று இங்கே அனுப்பியிருக்கிறார் அல்லவா, அதை செய்து முடித்து உரிய காலத்தில் தான் அழைத்து செல்வார். அதனால சிவபெருமான வழிபட்டா உடனே நம்ம போயிடுவாங்க அப்படிலாம் யாரும் தவற நினைச்சுக்காதீங்க. அவ்வளவு எளிதல்ல அவன் திருவடிக்கு போவது. ஆக நம் தேகத்தை மறந்து திருவருளாய் நின்று சிவ போகம் அனுபவிக்கின்ற நிலை வர வரைக்கும் நாம் பூசை செய்தாக வேண்டும். அப்போ நாம தத்துவங்கள் தான் இது என்ற உண்மையை தெரிந்து கொண்டால், உயிராகிய நாம் தனி, இது சார்ந்ததின் வண்ணமுடையது, எதை சார்ந்து இருக்கிறதாகவோ அதுவாகவே பிரதிபலித்து காட்டக்கூடிய தன்மையுடையது. அதனால நாம் திருவடியை சார்ந்து நிற்போம். அவ்வாறு திருவடியை சார்ந்து நின்றால் நமக்கு அருள் கிடைத்து கொண்டே இருக்கும். நாம் பெருமான் போலவே ஒளிர செய்வோம். நம் உயிரானது ஒளிரும். நாம் என்ற இந்த இடத்துல நம் உடலை கணக்கு வச்சுக்கூடாது. மேலுக்கு நம்மலாம் சித்தாந்தமானவர்கள், உயிர். ஆக பெருமானையை சார்ந்து நின்று தாங்கள் செய்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் பெருமான் கொடுத்தது, பெருமான் தான் நம்மை இயக்குகின்றார் என்ற உணர்வோடு செய்தோம் என்றால், எல்லாமே சிவம் செயல்தான் என்ற உணர்வோடு, எப்போ ஒழுக்க நிலையோடு நின்று, பலன் உயிருக்கு தான், அதை மறந்துடக்கூடாது, செய்தோம் என்றால் எல்லாமே சிவப்பணிதான், எல்லாமே திருப்பணிதான். அதனால் அவ்வாறு நாம் செய்து உய்வடைய வேண்டும். ஆக இன்றைய சிந்தனையில் உட்கருவிகள் என்று சொல்லக்கூடியது 4. 1 மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். மனம் சென்று பற்றும், புத்தி நிச்சயிக்கும், அகங்காரம் பலமுறை ஊக்கம் கொண்டு இதை உறுதி செய்வேன் என்று எழும். இந்த புத்தி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் என்று உறுதி செஞ்சு ஏற்றுக்கொள்ளும், அல்லது வேண்டாதது என்றால் தள்ளிவிடும். அவ்வளோதாங்க இங்கே நடக்கக்கூடியது. இந்த 4 உட்கருவிகளில் நடக்கக்கூடிய செயல் அதுதான். ஆக இன்றைய சிந்தனையோட மொத்தம் 24 தத்துவங்கள் நாம சிந்தனை செய்திருக்கிறோம் இறைவனுடைய திருவருள் கருணையால. பூதங்கள் 5 சிந்தனை செய்தோம். அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிலம் முதலாக இருக்கக்கூடிய 5, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இது 5 பூதங்கள் என்று சிந்தனை செய்தோம். அப்ப அந்த பூதங்களுக்கு என்னென்ன இருக்கு, அதனுடைய வடிவம் என்ன, அதனுடைய நிறம் என்ன, அதனுடைய எழுத்து என்ன, அதனுடைய அடையாளங்கள் என்ன, பூதங்களுடைய அதிதெய்வங்கள் என்ன, அந்த அதிதெய்வங்களுக்கு உரிய தொழில்கள் என்ன, பூதங்களுக்கு உள்ள குணங்கள் என்ன, பூதங்களின் தொழில்கள் என்ன, இதையெல்லாம் நாம் சிந்தித்தோம். அடுத்து 5 புலன்கள் சிந்தித்தோம். ஓசை, ஊறு, உரு, சுவை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 புலன்கள் உண்டு. அது 5 கள்ளமிகும் 5 என்று சிந்தித்தோம். அது நல்லது மிகும் 5 மாறணும்னா நாம திருவடியை சார்ந்திருந்தா மட்டும்தாங்க முடியும். அப்போ பூதம் 5, புலன் 5 ஆச்சு. அடுத்து அறிதற்கருவி என்று சொல்லக்கூடிய 5 பொறி, ஞானேந்திரியம், இது 5 சிந்தனை செய்தோம். இது செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு என்று சொல்லக்கூடிய 5. இந்த 5 பொறிகளும் எந்த பூதத்தை அந்த இடமாக கொண்டு எந்த புலனை அறியும் என்பதை சிந்தனை செய்தோம். செவி என்பது ஆகாயத்தை இடமாக கொண்டு ஓசையை அறியும். இந்த தோல் என்பது காற்றை இடமாக கொண்டு ஊற்றின்பத்தை அறியும். கண் என்பது நெருப்பை இடமாக கொண்டு உருவத்தை காணும். இதனாலதான் இதை அறிதலால் அறிதல் கருவினாங்க. இந்த நாக்கு என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, நீரை இடமாக கொண்டு சுவையை அறியும். மூக்கு மண்ணை இடமாக கொண்டு மனத்தை அறியும் அப்படின்னு சொல்லி சிந்தனை செய்திருந்தோம். இது 5. பூதம் 5, புலன் 5, பொறி 5, 15 ஆச்சு.
அடுத்து தொழில் கருவி, கண்மேந்திரியம் என்று சொல்லக்கூடிய தொழில் கருவி. இது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா வாய், கால், கை, எருவாய், கருவாய் என்று பார்த்தோம். இது 5. அப்ப பூதம் 5, புலன் 5, பொறி 5, அடுத்தது தொழில் கருவி 5. ஆக எத்தனை ஆச்சு? 20 ஆச்சு. இந்த தொழில் கருவிகள் எப்படி செயல்படுது, எந்த பூதத்தை இடமாக கொண்டு என்ன தொழில் செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்து இன்னைக்கு சிந்தனை பண்ணது 4 கருவிகள். இது அந்தக்கரணம், உட்கருவிகள். இந்த உட்கருவிகள் என்று சொல்லக்கூடியது மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். இந்த 4ம் அந்தகரணம் என்று சொல்லக்கூடிய உட்கருவிகள். ஆக பூதம் 5, புலன் 5, பொறி 5, தொழில் கருவி 5, 20, உட்கருவி 4. 24 தத்துவங்களை இறைவனுடைய பெரும் கருணையினால் நாம் இன்னைக்கு சிந்தனை செய்து நிறைவு பண்ணியிருக்கிறோம். இந்த 24 தத்துவங்களுக்குள்ளேயே கடக்கிறவங்க வீடு உண்டு, மனைவி உண்டு, மக்கள் உண்டு, சம்பாதிக்கிறது உண்டு, சாப்பிட்றது உண்டு. இதுக்கு மேலே எதுவுமே சிந்திக்க மாட்டாங்கங்க. அவ்வளோதான். நீங்கள் யாரேனும் இறை உணர்வு இல்லாமல், அறசிந்தனை இல்லாமல், தன்னுடையது என்று அதுக்குள்ளறையே உருண்டு கொண்டு இருப்பாங்க. அவ்வளோதான். காலையில் எழுந்திருக்க வேண்டியது, திங்க வேண்டியது, போக வேண்டியது, சம்பாதிக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, புழு போல நாளும் செஞ்சிட்டு இருக்கிறவங்க. இன்பத்தை தூக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, இதை மட்டும் செஞ்சிட்டு இருக்காங்கன்னா நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இங்க 24 தத்துவம் மட்டும்தான் இவங்கள்ட்ட வேலை செய்யுது, அதுக்கு மேல இருக்கக்கூடிய வித்தியா தத்துவம் வேலை செய்யல, அதுக்கு மேல இருக்கக்கூடிய சிவ தத்துவம் வேலை செய்யல அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாங்க. நாமெல்லாம் 24 தத்துவத்தை கடந்து நிற்கிறதாலதான் இன்னைக்கு பெருமானை உணர்ந்து அவன் திருவடியை பிடித்து அவனுக்கு அஞ்செழுத்தை கொண்டு அன்பு செலுத்தி ஞான சிந்தனையை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். நாம தத்துவத்தை கடந்தாச்சு, 24 கடந்துட்டோம். 36 என்னைக்கு கிடக்கிறது? அதுக்குத்தான் பூசை, அதுக்குதான் குருநாதர், அதுக்குதான் தீக்கை. அப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த 24 ஆன்ம தத்துவம் நாம இல்ல கண்ணு, ஆன்மா வேற, இந்த தத்துவம் வேற அப்படிங்கிறத இறைவனுடைய கருணையால இன்னைக்கு சிந்தனை செய்து உய்வடைந்து கொண்டிருக்கின்றோம். நம்மளுடைய உண்மை விளக்கம் குழுமத்தில் இந்த அளவுக்கு பெருமான் அடிநாயனை கொண்டு சிந்தித்து அருள் செய்து கொண்டிருக்கின்றான். அந்த அருளை நாம் முழுமையாக பருக வேண்டும். ஏன்னா மாணிக்க வாசக பிறந்தகை சொல்வார், பெருமானை அருளை என்னால விழுங்க கூட முடியல. அப்படி விழுங்க முடியாத நிலையில கூட அவன் அப்படியே கருணை தண்ணீரை கொடுத்து உள்ளார அனுப்பி விடுவானா அருளை. விக்கினேன், விக்கிட்டு தொண்டையிலே நிக்குது, உள்ளார இறங்க மாட்டேங்குது, அப்படியே அருள் நீரை கொடுத்து உள்ளா தள்ளி விடுவான். அதுபோல நாம் பெருமானின் திருவடிக்கு ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் செய்ய வேண்டும். பெருமானை நடத்தக்கூடிய பாடமானது அடியேனுக்கு புரியும் வண்ணம் அருள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் விளங்கி கொள்ளக்கூடிய பாடம் இது அல்ல அப்படிங்கிறத நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். பெருமானே விளங்க வைக்க வேண்டும். அப்ப நாம உயிராகிய நாம் அவனிடத்து விண்ணப்பம் செய்ய வேண்டும். பெருமானே, இந்த பாட பொருளாம் இந்த நாய்க்கும் விளங்கணும் சாமி, விளங்கி உயிவடையணும் சாமி இந்த உயிர் அப்படின்னு விண்ணப்பம் வைக்கணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.